இறைமகன் இயேசுவின் உன்னத சீடராக வாழ்ந்து நம்பிக்கை கொண்டிருக்கும் நல்வாழ்வை அருள்கின்ற நம்முடைய பாதுகாவலர் புனித சந்தியாகப்பரிடம் அருள் வாழ்வில் வளர மன்றாடுவோம். முதல் மறை சாட்சியாய் மறித்து மன மாற்றத்தை தனக்கு பெற்று தந்தவரே, எளியவர்களாகிய நாங்கள் தகுதியற்றவர்கள் இன்று புண்ணியம் கண்டுள்ளோம். நீர் எங்களுக்கு பெற்று தந்த எல்லா அருள் பலன்களுக்கும் இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றோம். உமது நம்பிக்கையினாலும் வல்லமையினாலும் தூண்டப்பட்டு உமது திருப்பாதம் வந்துள்ளோம். அன்பிலும் நம்பிக்கையிலும் ஏறூன்றி வாழ எங்களை வலுப்படுத்தும். இறை நம்பிக்கை இயேசுவின் சிலுவை என்னும் மாபெரும் கேடைகளால் தீய சக்திகளை வென்ற நமது பாதுகாவலரிடம் நமது தேவைகளுக்காக பரிந்துரைக்க மன்றாடுவோம். இத்திருத்தலத்தை நம்பி வந்துள்ளோரின் குறைகளை தீர்க்கும் புனித சந்தியாகப்பரே, தீய சக்திகளை வீழ்த்தி வெற்றி கண்டவரே, எங்களை பாவத்தில் வீழ்த்துகின்ற அழகையின் திட்டங்களை நீர் அறிந்திருக்கின்றீர். நாங்கள் எங்களையே காத்துக்கொள்ள எடுக்கின்ற எல்லா முயற்சியிலும் எங்களுக்கு உதவி செய்தலும், விண்ணகத்தில் தூதர்களும் புனிதர்களும் பாடும் திருப்புகழை உம்மோடு இணைந்து பாட உடலுள்ள தூய்மை உடையவர்களாய் எங்களை மாற்றியர்களும். நம்முடைய விவசாயத்திற்கு தேவையான நல்ல மழை வேண்டியும், நிலங்கள் நல் விளைச்சலை தரவும், கால்நடைகள் நல்ல பலன் தரவும், மீன்பிடி தொழில் செய்பவர்கள் அதீத மீன்பாட்டை காணவும் நம்முடைய திருத்தல புனிதரை நோக்கி மன்றாடுவோம். அன்னை மரியாவினால் மிகவும் அன்பு செய்யப்பட்ட புனிதரே, உமது உயிருள்ள திருக்கண்களால் எங்களை கடைக்கண் நோக்கியர்களும், விவசாயத்திற்கு தேவையான நல்ல மழையையும் உமது மன்றாட்டினால் எங்களது பயிர்கள் நன்கு செழித்து வளர்ந்து நல்ல விளைச்சலை தரும்படியாகவும், கால்நடைகள் நல்ல பலன் தரவும் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். நமது வாழ்வில் மகிழ்ச்சியும் நிறைவும் வேண்டி நமது திருத்தல புனிதரை நோக்கி மன்றாடுவோம். மரபட்டியின் ஒளியே, பிரகாசமான ஒளியோடு வெள்ளை குதிரையில் ஏறி எங்களுக்காக உதவி செய்ய விரைந்து வாரும். எங்களுக்கு தேவையான எல்லா நலன்களையும் பெற்றுத் தாரும். நமக்கு உடல் உள்ள நலனை பெற்றுத் தரவும், நாம் செய்யும் தொழில் வளர்ச்சி அடையவும், நமக்கு நல்ல வேலை வாய்ப்பை பெற்றுத் தரவும் நாம் புனிதரை நோக்கி மன்றாடுவோம். எங்கள் திருத்தலத்தில் ஊற்றெடுத்த அருள் அருளினால் எண்ணற்ற புதுமைகளை செய்பவரே, சிறப்பாக கொடிய கொரோனா நோயிலிருந்தும் எண்ணற்ற நோய்களில் இருந்தும் மக்களுக்கு விடுதலை அளித்தவரே, உம்மை நாடி வரும் மக்கள் தொழிலில் நல்ல லாபம் பெற்று முன்னேற்றம் அடையவும், வேலையின்றி இருப்போருக்கு நல்ல வேலை கிடைக்கவும் எங்கள் பாதுகாவலரான புனித சந்தியாகப்பரே, உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, எங்கள் ஆயர்கள், குருக்கள், அனைத்து துறவியர்கள், நாட்டு தலைவர்கள், சமூக தலைவர்கள் அனைவருக்கும் ஞானத்தையும் விவேகத்தையும் தந்து அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள மக்களை சரியான வழியில் நடத்தி செல்ல வேண்டும் என்று வேத சாட்சியான புனித சந்தியாகப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் ஆண்டவரே, நாட்டு மக்களிடையே அமைதி நிலவும், குடும்பங்களுக்கு ஒற்றுமை, சமாதானம், அன்பு, மகிழ்ச்சி ஆகிய கொடைகளை வரமாக அளிக்க வேண்டும் என்று வேத சாட்சியான புனித சந்தியாகப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கம் நிறைந்த இறைவா, குழந்தைகளும் இளையோரும் இறைவனுக்கு அஞ்சி நடக்கவும், அவர்கள் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் வளரவும், இறைவனைத்தல் பெறவும் வேண்டும் என்று வேத சாட்சியான புனித சந்தியாகப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறையாட்சியை வழிநடத்தும் இறைவா, இளையோர் இளம்பெண்கள் வேலை வாய்ப்பு பெறவும், திருமணத்தை எதிர்நோக்கி இருப்போருக்கு விரைவில் நல்ல வாழ்க்கை துணை அமையவும், குழந்தை வரம் வேண்டுவோருக்கு குழந்தை செல்வத்தை வரமாக அருள
உன் பிள்ளைகள் நாங்கள் செய்யும் தொழில் நல்ல வளர்ச்சி அடையவும், வீடு கட்ட வேண்டுவோர் வீடு கட்டி முடிக்கவும், நிலங்கள் வாங்கவும், அரசு வேலையை பெற்று தந்திடவும், அதனால் எங்கள் வாழ்வு வளம் பெற வேண்டும் என்று வேத சாட்சியான புனித சந்தியாகப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அழகையை வென்ற இயேசு கிறிஸ்துவே, அழகையின் தீய கட்டுகளை உடைத்து விடுதலை தந்து மன அமைதியும் உடல் ஆன்ம நலன்களையும் தந்து பாதுகாத்தர வேண்டும் என்று வேத சாட்சியான புனித சந்தியாகப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நமது பங்கின் கட்டுமான பணிக்காக துணை புரியும் நன்கொடையாளர்கள், தூய சந்தியாகப்பருக்கு சாட்சியாக வாழ்பவர்கள், அன்னதானம் வழங்குபவர்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேத சாட்சியான புனித சந்தியாகப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நமது பங்கில் உழைத்து மறைத்த குருக்கள், துறவியர், புதுநிலையினர் அனைவரும் இறைவனில் நிறைவாழ்வு பெற வேண்டும் என்று வேத சாட்சியான புனித சந்தியாகப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இத்திருத்தலம் நாடி நாம் எடுத்து வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்காகவும் மௌனமாக ஜெபிப்போம். புனித சந்தியாகப்பரின் வழியாக இறைவனம் நாம் சமர்ப்பித்திருக்கக்கூடிய ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் இறைவன் தாமே அருளாக ஆசீர்வாதமாக நமக்கு அருள்வார் என்ற உயர்ந்த நம்பிக்கையிலே இறைவன் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்பித்த அதே வேளையில் ஒரே மனத்தோராய் இணைவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்னும் திருப்பாடல் போன்று நமது பாதுகாவலர் புனித சந்தியாகப்பர் வழியாக நமக்கு செய்து வரும் எல்லா நன்மைகளுக்கும் இறைவன் இயேசுவுக்கு நன்றி கூறுவோம். இறைவா, உம் மக்களாகிய எங்கள் நன்றிகளை ஏற்றருளும். நாங்கள் அருள்வாழ்வில் வளர்வதற்காக தேவாவை மூலம் நீர் தந்துள்ள திருவருட் சாதனங்கள் வழியாக எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து அதன் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காகவும் குழந்தை வரம் கிடைத்தமைக்காகவும் எங்கள் குழந்தைகளை உமது ஞானத்தாலும் அருளாலும் இறக்கியதற்காகவும் எங்களுக்கு உடல் நலமும் மன அமைதியும் தந்ததற்காகவும் அழகையில் நின்று விடுதலை பெற்றதற்காகவும் நல்ல வேலை கிடைத்ததற்காகவும் இந்த நவநாள் வழிபாட்டில் பங்கு பெற்று நாங்கள் அடைந்த எல்லா வரங்களுக்காகவும் நன்றி கூறுகின்றோம். எங்கள் மன்றாட்டுகளை இறைவனிடம் கலந்து பேசி எங்களுக்கு பெற்றுத் தந்த புனித சந்தியாகப்பர் வழியாக இறைவா உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அன்பார்ந்த மக்களே, இந்த நவநாள் திருப்பலிக்கு வர முடியாமல் உடல்நலம் சரியில்லாத காரணத்தினால் ஊடகங்களின் வழியாக நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய உடல்நலமற்றோர், வயது மூப்பு அடைந்த அனைத்து நல்ல உள்ளங்களையும் நினைத்து பார்ப்போம். குறிப்பாக திருத்தலத்திற்கு வரும்பொழுது எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன உடல்நலமற்றோரை ஒரு நிமிடம் அவர்களுடைய வேண்டுதலுக்காக மௌனமாக ஜெபிப்போம்.
நாம் அனைவரும் இறைவனின் ஆசிரை நிறைய பெற்று உடல் உள்ள நலங்க ஒன்று சேர்ந்து ஜெபிப்போமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாக இருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேல் இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இங்கு கூடியுள்ள நாம் அனைவரும் புனித சந்தியாகப்பரை நோக்கி நம்பிக்கையுடன் ஜெபிப்போம். புனித சந்தியாகப்பரை எங்களின் பாதுகாவலரே, ஏரோதாயினால் மிகவும் அன்பு செய்யப்பட்டு அந்த அன்னை மரியின் வழியாக தனது ஆன்மாவை இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புக் கொடுத்த புனித சந்தியாகப்பரை, துன்பப்படுவோரின் துயர் துடைக்கும் அன்புமிக்க புனிதரே, இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் கூடியுள்ளோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்களை காத்தருளும். நாங்கள் நேர்மையான பாதையில் நடக்கவும் இறைவனின் திட்டத்தின்படி செயல்படவும் எங்களை கரம் பிடித்து வழிநடத்தும். எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசுவை அன்பு செய்யவும் அவருக்காக வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் தந்தையே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு உடன் இருந்தவர் நீர். உம்மை நோக்கி வேண்டுதல் செய்தவர்களுடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களாக எழுதி வைத்தவர்களுடைய விண்ணப்பங்களையும் ஆசீர்வதித்து நிறைவேற்றி தாரும். நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார்? நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார்? நீர் நினையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பார்? சக்தி மிக்கவராக இருக்கின்ற சந்தியாகப்பரே, நாங்கள் கேட்பதை இயேசு கிறிஸ்து வழியாக பெற்று தருகின்றவரே, அனைவருக்கும் அன்பும் இரக்கமும் தந்து வழிநடத்தும். சகல ஆரோக்கியமும் செல்வமும் தந்து எங்கள் வாழ்வை வளமாக்கும். மன அமைதி தேவைப்படுவோருக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு வழியறியாமல் இருப்போருக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதியும். உமது புனித வாழ்வில் மரியன்னை உமக்கு துணை புரிந்தது போல எங்களுக்கும் அன்னையை துணை புரிய மன்றாடும். இயேசுவின் அன்பு சீடராக இயேசுவோடு உடன் இருந்தது போல் இன்றும் என்றும் எங்களோடு இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் எங்களுக்காக பரிந்து பேசும் புனித சந்தியாகப்பரே, ஆமென். இறைவனின் அன்னையும் நமது அன்னையுமான புனித மரியாவின் துணையை புனித சந்தியாகப்பர் போன்று நாமும் வேண்டி புகழ்ந்து அன்னையின் வல்லமை மிக்க பாதுகாப்பில் நம்மை அர்ப்பணிப்போமாக. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே.
இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். முதல் மறை சாட்சியாக ரத்தம் சிந்தி சாகும் வரம் பெற்ற புனித சந்தியாகப்பரே, உம்மை நாடி வரும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வேத சாட்சியும் உமது சீடருமான புனித சந்தியாகப்பருக்கு உயர்ந்த வரங்களை கொடுத்து எருசலேம் நகரையும் ஸ்பெயின் இத்தாலி நாடுகளிலும் மரபுப்பட்டியும் அவரால் பல புதுமைகளை செய்வித்து எண்ணற்ற மக்களை திருச்சபைக்கு அழைக்கிறேன். அவரை போற்றி புகழ்ந்து வணங்குகிற எங்களுக்கு இவ்வுலகின் ஆசைகள், சாத்தானின் ஆதிக்கங்கள், துன்பங்கள் அனைத்தையும் வென்று முடிவில்லா பேரின்பத்தை பெற அருள் புரியுமாறு புனித அடைக்கலமாக வழியாகவும் எங்கள் பாதுகாவலரான புனித சந்தியாகப்பர் வழியாகவும் உண்மை எஞ்சி மன்றாடுகின்றோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரர்களே, ஆண்டவர் இயேசு உயிர்த்த பாஸ்கா வீண்கிழமையின் வியாழனை இன்று அகமகிழ்வோடு நாம் கொண்டாடுகிறோம். உயிர்த்த ஆண்டவரின் வல்லமையும் ஆசிரும் தொடர்ந்து நம்மையும் நம் குடும்பங்களையும் வழிநடத்த இந்த கல்வாரி வழியில் நாம் சிறப்பாக மன்றாடுவோம். அதோடு தொடர்ந்து பல இடங்களிலிருந்து, பல மறை மாவட்டங்களிலிருந்து இது திருப்பயணமாக நீங்கள் இந்த புனித சந்தியாகக்கூடிய திருத்தலத்தை நாடி தேடி ஓடி வந்திருக்கிறீர்கள். பல்வேறு விண்ணப்பங்களோடு மன்றாட்டுகளோடு இந்த திருத்தலத்தை நாடி வந்திருக்கிற உங்கள் அனைவருடைய கருத்துக்களையும் புனித சந்தியாகக்கூடியின் பரிந்துரை பாதுகாவல் வழியாய் உயிர்த்த ஆண்டவர் தமது வல்லமையும் ஆசியையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பங்கள் மீதும் பொழிந்து உங்களை தொடர்ந்து தாம் கரம் பற்றி வழிநடத்த தேவையான அருளை நம்பிக்கையோடு இந்த திருப்பலியில் இறைஞ்ச உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் ஒப்புக் கொடுக்கக்கூடிய இந்த பலி இந்த இடத்தில் வந்து இத்திருப்பலியில் நம்பிக்கையோடு ஜெபிக்கிற உங்கள் அனைவருடைய கருத்துக்களும் நிறைவேறும் வழியாக இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியான விதத்தில் கொண்டாட தடையாக இருக்கக்கூடிய நமது குற்றம் குறைகள் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம், மனம் வருந்துவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான பரிசுத்த மரியாதையும் வானதூத புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும்.
அன்பிற்குரியவர்களே, இந்த பாஸ்கா உயிர்ப்பு காலத்தில் ஆண்டவரை அகமகிழ்ந்து உன்னதங்களிலே கீதம் பாடுவோம். எருசலேம் மக்களே,
நீங்கள் ஏன் இதை பார்த்து வியப்படுகிறீர்கள்? நாங்கள் எங்கள் சொந்த வல்லமையாலோ இறைப்பற்றாலோ இவரை நடத்த செய்துவிட்டது போல் ஏன் எங்களையே உற்று பார்க்கிறீர்கள்? ஆகியவன் ஈசாக்கு யாக்கோபு என்னும் நம் மூதாதையரின் கடவுள் தம் ஊழியர் இயேசுவை பெருமைப்படுத்தினார். ஆனால் நீங்கள் அவரை புறக்கணித்து பிலாத்திடம் ஒப்புவித்து விட்டீர்கள். அவன் அவருக்கு விடுதலை தீர்ப்பு அளிக்க முயன்ற போது நீங்கள் அவரை மறுதளித்தீர்கள். நீங்கள் தூய்மையையும் நேர்மையானவரையும் மறுதளித்து கொலையாளியை விடுதலை செய்யுமாறு வேண்டிக் கொண்டீர்கள். வாழ்வுக்கு ஊற்றானவரை நீங்கள் கொன்றுவிட்டீர்கள். ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிரோடு எழுப்பினார். இதற்கு நாங்கள் சாட்சிகள். இதோ உங்கள் கண்கள் நீக்கிற இவர் உங்களுக்கு தெரிந்தவர். இயேசுவின் பெயரே இவருக்கு வழிமூட்டியது. அவர் பெயர் மீது கொண்டிருந்த நம்பிக்கையால் தான் இது நடந்தது. இந்த நம்பிக்கையே உங்கள் அனைவர் முன்பாகவும் இவருக்கு முழுமையான உடல்நலனை கொடுத்துள்ளது. அன்பர்களே, நீங்களும் உங்கள் தலைவர்களும் அறியாமையும் நாளை இப்படி செய்துவிட்டீர்கள் என எனக்கு தெரியும். ஆனால் கடவுள் தம் மெசியா துன்புற வேண்டும் என்று இறைவாக்கினர் அனைவர் வாயிலாகவும் முன் அறிவித்ததை இவ்வாறு நிறைவேற்றினார். எனவே உங்கள் பாவங்கள் போக்கப்படும் பொருட்டு மனமாறி அவரிடம் திரும்புங்கள். அப்பொழுது ஆண்டவர் புத்துயிர் அளிக்கும் காலத்தை அருளி உங்களுக்காக ஏற்படுத்திய மெசியாவாகிய இயேசுவை அனுப்புவார். மின்னேற்றம் அடைந்த இயேசு யாவும் சீர்திருத்தப்படும் காலம் வரை விண்ணுலகில் இருக்க வேண்டும். பழங்கால தூய இறைவாக்கினர் வாயிலாக கடவுள் இந்த காலத்தை குறித்து கூறியிருந்தார். மோசேயும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்கள் சகோதரரிடம் இருந்து என்னை போல் ஒரு இறைவாக்கினரை தோன்ற செய்வார். அவர் உங்களுக்கு கூறும் எல்லாவற்றிற்கும் நீங்கள் செவிசாயுங்கள். அந்த இறைவாக்கினருக்கு செவிசாய்த்து கீழ்ப்படியாத எவரும் மக்களின் நின்று அடியோடு அழிக்கப்படுகிறார் என்று கூறியுள்ளார். சாமுவேல் தொடங்கி இறைவாக்குரைத்த அனைவரும் இந்த காலத்தை பற்றி அறிவித்து வந்தனர். அந்த இறைவாக்கினர் உரைத்தவற்றை உரிமையாக்கிக் கொள்பவர்கள் நீங்கள். கடவுள் ஆபிரகாமிடம் உன் மரபினர் வழியாக மண்ணின் மக்களினர் அனைத்தும் ஆசி பெறும் என்று கூறி உடன்படிக்கை செய்தார். கடவுள் உங்கள் மூதாதையரோடு செய்த அந்த உடன்படிக்கையை உரிமையாக்கிக் கொள்பவர்கள் நீங்களே. ஆகையால் நீங்கள் அனைவரும் உங்கள் தீய செயல்களை விட்டு விலகி ஆசி பெறுவதற்காகவே கடவுள் தம் ஊழியரை தோன்ற செய்து முதல் உங்களிடம் அனுப்பினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. ஆண்டவரே, எங்கள் தலைவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார்? மனித பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம்மாத்திரம். பல்லவி. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகிறது. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகிறது. ஆயினும் அவர்களை கடவுளாகிய உமக்கு சற்றே சிறியவர் ஆக்கியுள்ளீர். மாட்சியையும் மேன்மையும் அவர்களுக்கு முடியாக சூட்டியுள்ளீர். உமது கை படைத்தவற்றை அவர்கள் ஆளும்படி செய்துள்ளீர். எல்லாவற்றையும் அவர்கள் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளீர். பல்லவி. ஆண்டவரே,
பல்லவி. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகிறது. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. அக்காலத்தில் சீடர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் இயேசு அப்பத்தை பிட்டுக் கொடுக்கும் போது அவரை கண்டுணர்ந்து கொண்டதையும் அங்கு இருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். சீடர்கள் இவ்வாறு பேசிக் கொண்டிருந்த போது இயேசு அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று அவர்களை வாழ்த்தினார். அவர்கள் திகிலுற்று அச்சம் நிறைந்தவர்களாய் ஓர் ஆவியை காண்பதாய் நினைத்தார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? ஏன் இவ்வாறு உங்கள் உள்ளத்தில் ஐயம் கொள்கிறீர்கள்? என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், நானேதான். என்னை தொட்டு பாருங்கள், எனக்கு எலும்பும் சதையும் இருப்பதை காண்கிறீர்களே, இவை ஆவிக்கு கிடையாதே என்று அவர்களிடம் கூறினார். இப்படி சொல்லி தம் கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். அவர்களோ மகிழ்ச்சி மேலிட்டு நம்ப முடியாதவர்களாய் வியப்புக்கு உள்ளாகி இருந்தார்கள். அப்போது அவர் அவர்களிடம், உண்பதற்கு இங்கே உங்களிடம் ஏதேனும் உண்டா என்று கேட்டார். அவர்கள் வேக வைத்த மீன் துண்டு ஒன்றை அவரிடம் கொடுத்தார்கள். அதை அவர் எடுத்து அவர்களுக்கு முன் அமர்ந்து உண்டார். பின்பு அவர் அவர்களை பார்த்து, மோசேயின் சட்டத்திலும் இறைவாக்கினர் நூல்களிலும் திருப்பாடல்களிலும் என்னை பற்றி எழுதப்பட்டுள்ள அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று நான் உங்களோடு இருந்தபோதே உங்களுக்கு சொல்லியிருந்தேனே என்றார். அப்போது மறைநூலை புரிந்து கொள்ளுமாறு அவர்களுடைய மனக்கண்களை திறந்தார். அவர் அவர்களிடம், மெசியா துன்புற்று இறந்து 3ஆம் நாள் உயிர் பெற வேண்டும் என்றும் பாவ மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்றும் எழுதியுள்ளது.
இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அனைவரும் கரங்களை உயர்த்தி சொல்வோம். இயேசு உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா. சத்தம் பட்டாரு. எல்லாரும் சாப்பிட்டீங்களா? மதியானம் நல்லா சாப்பிட்டீங்களா? உயிர்த்தெழுந்த மகிழ்ச்சியில சொல்லணும். இயேசு மட்டும் உயிர்த்தெழல, நாம் அனைவருமே இயேசுவோடு உயிர்த்தெழுந்திருக்கிறோம் என்ற நம்பிக்கையோடு, உத்வேகத்தோடு, உற்சாகத்தோடு எல்லாரும் சத்தமாக வாய் திறந்து கரங்களை உயர்த்தி சொல்வோம். இயேசு உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா. இயேசு உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார், அல்லேலூயா. உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் அன்பிற்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, ஆண்டவர் உயிர்த்த பாஸ்கா காலத்தை நாம் பெரும் மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இயேசுவின் பாடுகள், துன்பம், அவருடைய சிலுவை சாவுக்கு பிறகு அவர் மாட்சியோடு உயிர்த்தெழுந்த பாஸ்கா காலத்தை நாம் பெரும் மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்றைய நாள் ஆண்டவர் உயிர்த்த பாஸ்கா என் கிழமையின் வியாழனை நாம் பெரும் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறோம். அன்பிற்குரியவர்களே, இயேசு உயிர்த்த பிறகு பல நிலைகளில் பல நபர்களுக்கு அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தும் பொழுதெல்லாம் அவர் சொன்னது, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று சொன்னார். இந்த அமைதி உரித்தாகுக என்று இயேசு சொன்ன அந்த நம்பிக்கையின் செய்தியை நற்கருணை ஆராத நேரத்தில் நாம் சிந்திப்போம். இன்றைய நாள் நற்செய்தி நிறைவில் ஆண்டவர் இயேசு சொல்கிறார், இவற்றுக்கெல்லாம் நீங்கள் சாட்சிகள் என்று சொல்கிறார். அன்பிற்குரியவர்களே, எதற்கு நாம் சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி இன்றைய நாளில் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இயேசு ஒரு புதிய பணியை தம் திருத்தூதர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் வழியாக நாம் அனைவருக்குமே இயேசு ஒரு புதிய பணியை கொடுக்கிறார். அந்த புதிய பணிதான், நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். அந்த சாட்சிகள் என்பது என்ன என்றால், இயேசுடைய உயிர்ப்பை அகில உலகமெங்கும் சென்று நற்செய்தியாக பறைசாற்ற தம் சீடர்களை அவர் அனுப்புகிறார். நீங்கள் இவற்றுக்கெல்லாம் சாட்சிகள். இறந்து நான் உயிர்த்தெழுந்து விட்டேன், அந்த உயிர்த்தெழுந்த அந்த மாட்சிமையை நீங்கள் காண்கிறீர்கள், இதற்கு நீங்கள் சாட்சிகள் என்று சொல்கிறார். இந்த நற்கருணையின் ஆராதனை நேரத்தில் நாம் அனைவரும் சாட்சி சொல்கிறோம். இறைவனிடமிருந்து புனித சந்தியாகப்பர் வழியாக பெற்றுக்கொண்ட நன்மைகளை நினைத்து நாம் சாட்சி சொல்கிறோம். அந்த சாட்சி சொல்வது என்ன என்றால், நாம் பெற்றுக்கொண்டதை கடவுள் திருமுன்பாக, மக்கள் திருமுன்பாக நாம் அறிவிக்கிறோம் என்று அர்த்தம். நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளை நாமே வைத்துக் கொள்வது என்பது உண்மை அல்ல, அது அர்த்தமற்றது. ஆகவே நான் கடவுளிடமிருந்து புனித சந்தியாகப்பர் வழியாக இப்படிப்பட்ட நன்மைகளை எல்லாம் நான் பெற்றிருக்கிறேன் என்று ஆண்டவருக்கு நன்றி செலுத்த, ஆண்டவருடைய அந்த இறை பிரசன்னத்தில் நாம் அனைவரும் அவருக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாய் நாம் சாட்சியத்தை வெளிப்படுத்துகிறோம். இப்படிப்பட்ட சாட்சியத்தை தான் உயிர்த்த ஆண்டவர் தம் திருத்தூதர்களுக்கு கொடுத்தார். புதிய பணியை கொடுக்கிறார். இதனால் வரை என்னுடைய வல்ல செயல்களை, போதனைகளை கண்ட நீங்கள், என்னுடைய பாடுகளை, சிலுவை சாவை கண்ட நீங்கள், என்னுடைய உயிர்ப்பை மக்கள் அனைவருக்கும் சென்று அறிவியுங்கள் என்ற புதிய பணியை ஆண்டவர் இயேசு உயிர்ப்பின் வல்லமையாக, உயிர்ப்பின் மாட்சியாக கொடுக்கிறார். இந்த நாளில் புனித சந்தியாகப்பருடைய திருத்தலத்தை நாடி வந்திருக்கிறீர்கள். பல்வேறு தேவைகளோடு, விண்ணப்பங்களோடு இந்த திருத்தலத்தை நீங்கள் நாடி வந்திருக்க கூடும். புனித சந்தியாகப்பர் இயேசுடைய மறை சாட்சி
சாட்சியாக இயேசுவுக்காக செந்நீர் சிந்தி சாட்சியம் பகிர்ந்தவர்தான் புனித சந்தியாகவர். அவரை பாதுகாவலராக இந்த இடம் பெற்றிருக்கிறது. அவருடைய பிரசன்னம் இந்த இடத்தில் நிறைவாக இருக்கிறது. பல்வேறு புதுமைகளை, வல்ல செயல்களை ஆண்டவர் நிலையில், ஆண்டவருடைய அருளால், ஆசிரால் இந்த இடத்தில் அவர் புரிந்து கொண்டிருக்கிறார். அவர் கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் இருப்பதால் மட்டுமே இந்த புதுமைகளை அவரால் செய்ய முடிகிறது. அன்பிற்குரியவர்களே, ஒவ்வொரு புதுமையும் ஆண்டவர் நிகழ்த்துகிறார் புனிதர்களின் பரிந்துரை வழியாக. எந்த புனிதரும் அருளை, ஆசிரை நமக்கு நேரடியாக கொடுப்பது இல்லை. அவர்கள் நமக்காக பரிந்து பேசுகிறார்கள். அந்த பரிந்து பேசுதலின் வழியாக கடவுள் ஆசீர்வாதங்களை, வல்ல செயல்களை நிகழ்த்துகிறார். இன்றைய நாளில் உயிர்த்த ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற அழைப்பும் அதுதான். நீங்கள் என் உயிர்ப்புக்கு சாட்சிகளாக இருங்கள் என்று சொல்கிறார். எப்படி நாம் உயிர்ப்புக்கு சாட்சிகளாக இருக்க முடியும் என்றால், நம் வாழ்க்கையின் மூலமாக, நாம் மேற்கொள்கிற நிலைப்பாடுகள் மூலமாக, நாம் கொடுக்கிற இறை வாழ்க்கையை கொடுக்கிற மதிப்பு மூலமாக நாம் இறைவனுக்கு சாட்சிகளாக இருக்கிறோம். உயிர்த்த ஆண்டவர் அந்நாளை கொடுத்த அதே சாட்சியத்தை இன்றைய நாளில் நாமும் நம்மை காண வருகிற எல்லாருக்கும் கொடுக்க வேண்டும். அவர்தான் மறைவை துவக்கத்தில் நான் அந்த சாட்சியத்தை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று நான் படித்தேன். இயேசு உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா. ஆம், இயேசு உண்மையாகவே உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா. இது யார் சொல்றது தெரியுங்களா? 4ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த புனிதர் புனித அகஸ்தினார் இவ்வாறு சொல்வார். நம்ம பொதுவா ஈஸ்டருக்கு என்ன சொல்றோம்? ஹாப்பி ஈஸ்டர் என்று சொல்றோம் இல்லையா? ஆனால் இடைக்காலத்தில் தான் இந்த ஹாப்பி ஈஸ்டர் என்பது வந்தது. ஆனால் தொடக்க காலத்தில் இயேசுடைய உயிர்ப்பை எப்படி சாட்சியாக பகிர்ந்தார்கள் என்றால், ஹாப்பி ஈஸ்டர் என்று சொல்வது இல்லை. ஒருவர் மற்றவரை சந்திக்கும் போது ஒருவர் சொல்வாராம், இயேசு உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா என்று சொல்லும் பொழுது அதை கேட்கக்கூடியவர் இயேசுவின் உயிர்ப்புக்கு இப்படியாக சான்று பகர்வாராம். ஆம், இயேசு உண்மையாகவே உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா என்று சொல்வார். அவர் இடைக்காலத்தில் வந்ததுதான் இந்த ஹாப்பி ஈஸ்டர். ஆனால் தொடக்க காலத்தில் இயேசுடைய உயிர்ப்பின் அந்த வல்லமையை, வாழ்த்தை எப்படி பகிர்ந்து கொண்டார்கள் என்றால், இயேசு உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா. ஆம், ஆண்டவர் உண்மையிலேயே உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுந்த அந்த நற்செய்தியை பறைசாற்றுவதுதான் இயேசு இன்று நமக்கு கொடுக்கிற ஒரு புதிய பணியாக இருக்கிறது. ஆகவே இயேசு உயிர்த்த ஆண்டவருக்கு நாம் அனைவரும் சான்று பகர வேண்டும் என்றால், அந்த உயிர்த்த ஆண்டவர் மேல் ஆழமான நம்பிக்கை வைப்போம். இன்றைய நாளில் புனித சந்தியாகவுடைய பரிந்துரையை, பாதுகாவலை நாட வந்திருக்கிற நீங்கள் அந்த புனிதருடைய பரிந்துரையை நம்பிக்கையோடு நாடுங்கள். எவர் ஒருவர் நம்பிக்கையில் இறைவேண்டல் செய்கிறாரோ அந்த இறைவேண்டல் நிச்சயமாய் கடவுளால் நிறைவேற்றப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. இந்த நாளில் கிறிஸ்துவுக்கு, உயிர்த்த ஆண்டவருக்கு நாம் சாட்சியாய் இருந்து புனித சந்தியாகவுடைய பரிந்துரையை, பாதுகாவலை தொடர்ந்து நாடி சான்று பகரக்கூடிய மக்களாய் சாட்சிய வாழ்வு வாழ தொடர்ந்து வழியில் மன்றாடுவோம். ஆமென். Amen.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எங்களுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, உம் திருநாளின் மீட்பளிக்கும் பாடுகளாகிய திருமுழுக்கினால் எங்களை கழுவியருளும். உமது திருவிழப்படி திருத்தூதர்கள் முதலாக கிறிஸ்துவின் துன்பத்தினத்தில் பருகிய புனித சந்தியாகப் நாளில் உமக்கு உணர்ந்தபடி நாங்கள் ஒப்பு கொடுப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை வேறே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பஸ்கவாகிய கிறிஸ்துவையான இச்சிறப்பான காலத்தில் உம்மை முறையாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே, எங்கள் சாவை தமது சாவால் அழைத்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி ஒரே குரலாய் பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழுது காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் ஆக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும்
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி அதை தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வதன் அப்பத்தையும் மீட்பெடுக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஒவ்வொருமனிதமுக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என்னை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தாலும் எங்கள் ஆயர் தாமஸ் பால்சன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடு உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தவர்களும். அன்பிலாண்டவரே, உம் திருத்தலம் நாடி வந்து இத்திருப்பிடத்தை உற்நோக்கி ஜெபிக்கக்கூடிய இறை மக்கள் ஒவ்வொருவரையும் உங்களிடம் சமர்ப்பிக்கின்றோம். எண்ணற்ற வேண்டுதல்களோடும் கனவுகளோடும் நன்றியோடும் இத்திருத்தலம் நாடி வந்திருக்கக்கூடிய உங்களே ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. புனித சந்தியாளர்கள் வழியாக உமது அருட்கரம் இந்நாளும் இவர்களோடு தங்கி தங்களுடைய விசுவாச பயணத்திலே தொடர்ந்து நடைபோடக்கூடிய பாக்கியத்தையும் ஆற்றலையும் தந்து காத்தரணும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் உயிர்ப்புடன் என்ற சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகவழியினுள் ஏற்றணும். நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்துக் கொண்ட எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் திண்டுக்கல் மறை மாவட்டத்தின் அருட்தந்தை செல்வராஜ் என்னும் அடியார்களை நினைவு கூர்ந்தரணும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்தரணும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயினும் கடவுளின் கனித்தாயான புனித அடைக்கலமாக அவர்களுடைய கணவரான எங்கள் மறை மாவட்டத்தின் பாதுகாவலரான புனித சுசேகர், எங்கள் ஊரின் பாதுகாவலரான புனித சந்தியாகர், ஏனைய திருத்துவர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாய் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். எங்களை எடுத்த எங்கள் தந்தையே, வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது துறவின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இன்றும் இருப்பதாக. உயர்த்த ஆண்டவர் தரும் உணர்வான அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறது. உங்களுக்கு அமைதி உரித்தாருக என்று அமைதியில் நாம் நிலைத்து வாழ இந்த விருதின் வழியாக அழைப்பு விடுக்கிறார். செம்மறியின் விருதுக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் உள்ளத்தில் என்னை வர நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறோம், எனது ஆன்மா நலமடையும். இறுதி ஆசிரியர் நன்றை கோரி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருத்தூதரான புனித சந்தியாவுக்கு நவநாளில் உமது திருவிருந்தில் பேரக்கத்துடன் நாங்கள் பங்கு பெற்றுள்ளோம். அவருடைய பரிந்துரைகளால் நாங்கள் உமது உதவியை பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
வீற்றிருக்கிறார். இம்மாலை வேளையில் ஆண்டவரை நாம் புகழ்வோம். நம் முன்பாக நற்கருணை வடிவில் எழுந்தருளி வந்திருக்கிற ஆண்டவரை நாம் ஆராதிப்போம், போற்றுவோம், புகழ்வோம். அனைவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவர் மிகுந்த அன்பை ஆசிரை நம் மீது பொழிகிறார். அனைவரும் கரங்களை தட்டி உற்சாகமாக ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், அவர் நம்மில் இருக்கிறார், நம்மில் ஒருவராக இருக்கிறார் என்ற சிந்தனையோடு அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் என்ற பாடல் வழியாய் ஆண்டவர் தொடர்ந்து தமது உயிர்ப்பின் ஆசிரை வல்லமையை உயிர்த்த அன்பை தொடர்ந்து நம்மேல் செலுத்த அனைவரும் பாடல் குழுவோடு இணைந்து ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய இந்த அன்பு கூறுவேன் என்ற பாடலை நாம் பாடுவோம். கரங்களை தட்டி உற்சாகமாய் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அனைவரும் இணைந்து ஆராதனை 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 ஆராதனை. கரங்களை தட்டி அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை. கரங்களை உயர்த்தி ஆராதனை ஆராதனை. சத்தமாக ஆராதனை 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 ஆராதனை. அன்பான ஆண்டவரே, இதோ இந்த மாலை வேளைக்கு நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உயிர்ப்பின் ஆண்டவராய் நீர் எங்கள் நடுவில் நற்கருணை வடிவில் வீற்றிருக்கிறீர். உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம். உங்களுடைய இறை வார்த்தையின் வழியில் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்களை கரம் பிடித்து வழிநடத்தி உமது தெய்வீக உயிர்ப்பின் வல்லமையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துகிறார். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவே, உம்மை நோக்கி நாங்கள் அன்போடும் இரக்கத்தோடும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அனைவரும் அமர்வோம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இயேசு உயிர்த்தார். Hallelujah. இயேசு உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். Hallelujah. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அன்பிற்குரியவர்களே, உயிர்த்த ஆண்டவருடைய ஆசி அமைதியின் வழியாய் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படுகிறது. உயிர்த்த ஆண்டவரின் ஆசி என்பது அமைதியின் வழியாய் நம் உள்ளங்களில் இல்லங்களில் பொழியப்படுகிறது.
ஆண்டவர் உயிர்த்த பிறகு நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம், ஒரு மிகப்பெரிய வல்லமை, ஒரு மிகப்பெரிய பரிசு, ஒரு மிகப்பெரிய கொடை என்னவென்றால் அமைதி என்பது. அவர்தான் உயிர்த்த ஆண்டவர் காட்சிப்படுத்த பொழுதெல்லாம் அவர் சொன்னார், உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று சொன்னார். அன்பிற்குரியவர்களே, வாழ்நாள் முழுவதுமாய் வாழ்நாளில் ஒவ்வொரு நொடியிலும் பல நபர்கள் துன்பங்களினால், துயரங்களினால், கஷ்டங்களினால், கவலைகளினால் சூழப்படுகிறார்கள். மனித வாழ்வு பல நேரங்களில் கலக்கங்களினால், துன்பங்களினால் சூழப்படும் பொழுதெல்லாம் உயிர்த்த ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரு ஆறுதலின் செய்தி என்னவென்றால், உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. இந்த நாளிலும் கூட புனித சந்தியாகத்துடைய இந்த திருத்தலத்தை நாடி வந்திருக்கிறீர்கள். ஃபாதர், எனக்கு எந்த தேவையுமே இல்லை, நான் சும்மாதான் வந்தேன் அப்படின்னு சொல்றவங்க கை தூக்குங்க. ஒரு தேவையுமே இல்லை ஃபாதர், எல்லாரும் வந்தாங்க, நானும் கூட சேர்ந்து வந்தேன், ஒருத்தர் கூட கை தூக்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் வாழ்க்கையில ஏதோ ஒரு தேவை இருந்து கொண்டுதான் இருக்கிறது. எல்லார் வாழ்க்கையிலும் ஒரு சில நேரங்களில் துன்பங்கள் இருக்கிறது, துயரங்கள் இருக்கிறது, கஷ்டங்கள் இருக்கிறது, கவலைகள் இருக்கிறது, போராட்டங்கள், சவால்கள் இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இதே போராட்டங்கள், இதே துன்பங்கள் தான், இதே கலக்கம், அச்சம், பயம், நடுக்கம் தான் திருத்தூதர்களுக்கு இருந்தது. நம்மோடு வாழ்ந்தவர் 3 ஆண்டுகள் அவரோடு உரையாடினோம், உறவாடினோம், அவருடைய போதனைகளை கேட்டோம், நல்ல செயல்களை எல்லாம் கண்டோம். அவரை சிலுவையில் அடைந்து விட்டார்கள். நம் வாழ்வு முடிந்து விட்டது என்று அஞ்சி நடுங்கி பயந்து கொண்டிருந்த திருத்தூதர்களுக்கு ஒரு ஆறுதலின் செய்தியை இந்த உயிர்த்த ஆண்டவர் கொடுத்தார். கலங்காதீர்கள், அஞ்சாதீர்கள், பயப்படாதீர்கள், இதோ நான் உங்களோடு இருக்கிறேன், உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. அன்பிற்குரியவர்களே, ஒரு நீண்ட நெடிய மறைவுரையை இந்த நேரத்தில் நான் வைக்க விரும்பவில்லை. ஒரு சில வார்த்தைகள் நம் வாழ்விற்காக இந்த உயிர்த்த ஆண்டவரின் பெயரால் இன்று நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆண்டவர் அமைதி என்ற அன்பு பரிசால் நம்மை ஆசீர்வதிக்கிறார். மனிதர்களாகிய நாம் பல நேரங்களில் ஆண்டவர் இப்படிப்பட்ட துன்பங்களை எனக்கு கொடுத்து விட்டாரே, துயரங்களை கொடுத்து விட்டாரே என்று நாம் நினைக்கிறோம். மனித பலவீனத்தால் துன்பங்களை தாங்க முடியாமல் நாம் துவண்டு போகிறோம். ஆனால் இந்த உயிர்த்த ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற ஒரு ஆறுதலின் செய்தி, புனித சந்தியாகக்கூடிய திருத்தலத்தை நாடி வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த உயிர்த்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு செய்தி, ஆறுதலின் செய்தி, மாட்சியின் செய்தி, உயிர்ப்பின் செய்தி என்னவென்றால், உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. இயேசு உயிர்த்த போதும், இயேசு பிறந்த போதும் இதே அமைதியை தான் அவர் கொடுத்தார். ஒவ்வொரு நாளும் நம் உன்னதங்களிலே பாடும்போது என்ன சொல்றோம்? உன்னதங்களில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தவருக்கு அமைதியும் உரித்தாகுக. அவர் கடவுளுக்கு ஏற்ற வாழ்வை, அவருக்கு உகந்த வாழ்வை நாம் வாழும் பொழுது நம் உள்ளத்தில், இல்லத்தில் இருக்கிற துன்பத்தை மாற்றி ஆண்டவர் அமைதியை கொடுக்கிறார். இந்த நாளிலும் கூட அன்பிற்குரியவர்களே, பல்வேறு வேதனைகளோடு, கலக்கங்களோடு இந்த இடத்திற்கு நீங்கள் வந்திருப்பீர்கள். இந்த உயிர்த்த ஆண்டவர் உங்கள் அனைவருக்கும் கொடுக்கிற செய்தி, அஞ்சாதே, கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், உனக்கு அமைதியை கொடுப்பதற்காக நான் இருக்கிறேன். பாடுகள், துன்பத்தை பட்டு நான் உயிர்ப்புக்கு கடந்து வைத்திருந்தேன் என்று சொன்னால், நீங்களும் பாடுகளை பட்டு துன்பத்திற்கு பிறகு உயிர்ப்பு என்ற மகிழ்ச்சியை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று இந்த உயிர்த்த ஆண்டவர் கூறுகிறார். அந்த உயிர்த்த ஆண்டவருடைய வல்லமையை இன்றைய நாளில் நாம் பெறுவோம், நம்பிக்கையோடு பெறுவோம். ஆண்டவர் இயேசு சொல்கிறார், உனக்கு கடுகளவு நம்பிக்கை இருக்குமாயின் காற்று அத்திமரத்தை பெயர்ந்து கடலில் வேரூன்றி நில் என்றால் அது நிற்கும் என்று சொல்கிறார். எவ்வளவு நம்பிக்கை ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு? கடுகளவு நம்பிக்கை. சமைக்கிறதுலே ரொம்ப பொருசான ஒரு பொருள் என்னது? கடுகு. அந்த கடுகுக்கு நம்பிக்கையை ஆண்டவர் ஒப்பிட்டு சொல்றார். கடுகளவு நம்பிக்கை உனக்கு இருக்குமாயின் காற்று அத்தி மரத்தை பெயர்ந்து கடலில்
பிள்ளைகளே, இதோ இந்த நாளில் பல்வேறு அற்புதங்களை அதிசயங்களை இந்த இடத்தில் ஆண்டவர் பெயரால் ஆண்டவர் துணையோடு நிறைவேற்றுகிற புனித சந்தியாகத்துடைய திருத்தலத்தை நாடி வந்திருக்கிறோம். இந்த இடம் ஆட்சிமை நிறைந்த இடமாய் இருக்கிறது. பல்வேறு அற்புதங்கள் அதிசயங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த இடத்தில் நடந்தேறிக் கொண்டே இருக்கிறது. காரணம், சந்தியாகப்பர் உயிர்ப்பிற்கு சான்று பகரக்கூடியவராய் வாழ்ந்தார். தன் உள்ளத்தில் உடலில் ஏற்ற துன்பங்களை இந்த உயிர்த்த ஆண்டவருக்காக அவர் ஒப்புக் கொடுத்தார். ஆகவேதான் அமைதி என்ற அன்பு பரிசை ஆண்டவர் அவருக்கு கொடுத்தார். இந்த நாளிலும் கூட நம்முடைய துன்பங்களை துயரங்களை இந்த உயிர்த்த ஆண்டவருடைய திருக்கரங்களை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, பல்வேறு தேவைகளோடு இந்த இடத்திற்கு நான் வந்தேன். நம்பிக்கையோடு நான் இடத்திற்கு செல்கிறேன். நீர் என்னுடைய கவலையை மாற்றுவீர். நீர் என் கண்ணீரை துடைப்பீர். எங்களுடைய துன்பங்களை துயரங்களை மாற்றுவீர் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் இந்த நேரத்தில், இந்த குணமளிக்கக்கூடிய ஆராதனை நேரத்தில் நீங்கள் நம்பிக்கையோடு ஜெபிப்பீர்கள். ஆனால் கடவுள் உங்கள் வாழ்வில் அதிசயங்களை அற்புதங்களை செய்வார். அதிசயங்களை அற்புதங்களை செய்கிற வல்ல தேவனாய் இந்த உயிர்த்த ஆண்டவர் இருக்கிறார். இந்த உயிர்த்த ஆண்டவர் புனித சந்தியாகத்துடைய பரிந்துரை பாதுகாவல் வழியாய் நம் துன்பங்களை துயரங்களை கலக்கங்களை நடுக்கங்களை பயங்களை எல்லாம் போக்கி அமைதியை நமக்கு கொடுக்கட்டும். நம்முடைய உள்ளத்தில் நம்முடைய இல்லத்தில் ஆண்டவர் அமைதியை கொடுத்து நிறைவாய் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இதோ இந்த இனம் முழுவதுமாய் நீங்கள் பரவி வந்திருக்கிறீர்கள். உங்கள் ஒவ்வொருவருடைய நிலையையும் ஆண்டவர் அறிவார். ஆண்டவரே, நாங்கள் எழுப்புவதற்கு முன்பாகவே எங்கள் தேவைகள் எல்லாம் நீர் அறிந்திருக்கிறேன். நாங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை நீர் அறிந்திருக்கிறேன். இதோ இந்த நாளில் அப்படிப்பட்ட தேவைகளோடு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தம் திருக்கிற ஆசிரியை உங்கள் மீது கொள்கிறார். தங்களுடைய உயிர்ப்பின் வல்லமையை உங்கள் மேல் கொள்கிறார். நம்பிக்கையோடு சொல்லுங்கள். அனைவரும் எழுந்து நிற்போம். அனைவரும் நம் கரங்களை விரித்துக் கொள்வோம். இதோ இந்த நற்கருணை ஆண்டவர் உயிர்ப்பின் தேவனாய் நம் இடையே இருக்கிறார். இந்த ஆண்டவர் இதோ இந்த நேரத்தில் நமக்கு கொடுக்க இருக்கிற ஆசீர்வாதத்தை கரங்களை விரித்து நாம் பெற்றுக் கொள்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த இனிமையான மாலை வேளைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், இந்த மாலை வேளையிலே உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவர், எங்கு இருவர் மூவரை நாமத்தின் பொருட்டு கூடி ஜெபிக்கிறீர்களோ அவர்கள் மத்தியிலே நான் பிரசன்னமாய் இருப்பேன் என்று சொன்னீர். இதோ உம்முடைய திருத்தலத்தில் உம்முடைய இதோ இந்த உடனிருப்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, உம்முடைய அன்பு புனிதர், உம்முடைய அன்பு திருத்தூதரான புனித சந்தியாகப்பருடைய திருத்தலத்தை நாடி வந்திருக்கிற உன் பிள்ளைகளை நீ கண்ணோக்கி பார்ப்பீராக. இயேசுவே, நீ உயிர்த்த பிறகு உன் மக்களுக்கு கொடுத்த அதே ஆசீர்வாதத்தை இதோ இந்த நாளின் திருப்பலியில் இந்த நற்கருணை ஆசீர்வாதத்தில் பங்கு பெறக்கூடிய பிள்ளைகளுக்கு நிறைவாய் கொடுமாண்டவர். பல்வேறு ஏக்கங்களோடு தேவைகளோடு கவலைகளோடு கண்ணீரோடு வந்திருக்கிற உன் பிள்ளைகளாக எங்களுக்கு நிறைவை கொடுமாண்டவர், மன அமைதியை கொடுமாண்டவர், எங்கள் உள்ளத்தை அமைதியால் நிரப்பும் ஆண்டவர், எங்களுடைய இல்லத்தை அமைதியால் நிரப்பும் ஆண்டவர். இயேசுவே, இதோ இந்த வேளையிலும் கூட கரங்களை உயர்த்து நம்பிக்கையோடு உம்மை பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதங்களை அபரிமிதமாய் பொழிவீராக. உச்சவரை முதல் உள்ளங்கால் வரை ஆவியானுடைய அபிஷேகத்தினால் நிரப்புவீராக. உம்முடைய திருக்கிற ஆசிரியர் எங்கள் மீது நிறைவாய் பொழிவீராக. இயேசுவே, உம்முடைய உயிர்ப்பின் வல்லமையை, உம்முடைய உயிர்ப்பின் மாட்சியை, உம்முடைய உயிர்ப்பின் ஆசீர்வாதத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து எங்களை கரம் பிடித்து வழிநடத்து. நாங்கள் போகும்போது வரும்போது எங்களுக்கு முன்னும் பின்னும் இடமும் வளமாக இருந்து எங்களை ஆசீர்வதி. நாங்கள் மேற்கொள்கிற பயணங்களை ஆசீர்வதி. எங்களுக்கு நல்ல உடல் சுகத்தை கொடுமாண்டவர். உடல் நலமின்மையால் ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாருமாண்டவர். உங்களுடைய எல்லையில்லாத ஆசீர்வாதத்தை எங்கள் மீது பொழியும் ஆண்டவர். உங்களுடைய குணமளிக்கக்கூடிய கரம், உங்களுடைய ஆசீர்வதிக்கக்கூடிய கரம், உங்களுடைய வழிநடத்தக்கூடிய கரம் எங்களை தொட்டு ஆசீர்வதித்து தொடர்ந்து உயிர்ப்பின் மக்களாய், உயிர்ப்புக்கு சான்று பகரக்கூடிய மக்களாய் நாங்கள் வாழ்ந்து எங்கள் உள்ளத்திலும் இடத்திலும் நீ கொடுக்கிற அமைதியை
நாம் நிறைவாக பெற எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே.